இந்த பிரபஞ்சம் ரொம்ப தூய்மையானது. இந்த மழை துளியில் நம்ம ஏதாவது ஒரு மாசை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த குளம்ல பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாசை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. அதுபோல தான் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்குது. இருந்தாலும் அது விலை குறைவாகவே கிடைக்கும் போது உன்கிட்ட யார் நாப்கின் வாங்குவாங்க? பருத்தி பஞ்சில் துளசி, வேம்பு, கற்றாழை, மஞ்சள் இந்த மாதிரியான மாதவிடாய் சமயங்களில் அவங்க எப்படி தன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கணும். இதில் நாங்கள் சொன்ன இதுதான் அந்த ஆனியான் ஷீட் அப்படின்றது. இது துளசியும், அதாவது பியோர் நம்ம வேப்பிலையை அப்படியே அரைச்சி 15 முதல் 20 வரை இருக்கிற பெண் தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கிறேன். அதே போல் ஆண்களும் என்னிடம் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு போய் ஒரு நார்மல் பிளாஸ்டிக்ஸ், டயாக்சின் கெமிக்கல் இருக்கிற ஒரு மற்ற நாப்கின்ஸை உபயோகப்படுத்தி அதை மண்ணில் போடும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்பம் அனைவரும் லோகேஷன் பணியோட வணக்கங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி நான் திருவள்ளூர் என்ற சிவன் கோயில் வந்திருக்கேன். ஒவ்வொரு சிவன் கோயில் பார்த்திங்கன்னா கர்ப்பகம் சுத்தமாக பாதுகாக்கிறாங்க. அது ஏன் தெரியுமா? அதே மாதிரி பெண்கள், நீங்கள் உங்கள் கர்ப்பப்பை சுத்தமாக வச்சுருக்கீங்களா? அது எப்படிலாம் சுத்தமாக வச்சுருக்கலான்னு சொல்லி ஒரு குடும்ப தலைவியை இன்றைக்கி பேட்டி வந்திருக்கோம். வாங்க வெளியே போகலாம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் சங்கரி தேவி. நான் திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்பம்பட்டு அப்படின்ற கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்கேன். கடந்த ஒரு 15 வருஷமாக பெண்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய சுதந்திரம், இது மாதிரியான விஷயங்களையும் இதற்கான ஒரு ஈடுபாடுலையும் ஈடுபட்டு கொண்டு இருப்பது தான் என்னுடைய வேலையாகவே இருக்குது. ஆமாம், நான் யோகா கிளாஸஸ் ரெகுலராக பெண்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன் அண்ட் குழந்தைகளுக்கும் எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்ட வர நிறைய பெண்கள் சொல்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அக்கா குழந்தை இல்லை, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குது. இது மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ரிப்பீட்டடாக அதிக பெண்கள் சொல்ல ஆரம்பித்ததை நான் கேட்டேன். அந்த சமயத்தில் தான் எனக்கு தோணுச்சு, ஏன் இந்த ப்ராப்ளம் எல்லா பெண்களுக்குமே வருது? இன்றைக்கி கல்யாணம் ஆகிற 2 பெண்களில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையும், அதற்கான பல லட்சங்களை செலவு பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையிலுமே இன்றைக்கி பெண்கள் தள்ளப்பட்டு வராங்களே, இதுக்கு என்னதான் காரணமாக இருக்கும் அப்படின்று நான் சில புக்ஸை ரெஃபர் பண்ணேன். சில விஷயங்களை யூடியூப்ஸில் பார்த்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டதில் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது பெண்கள் உபயோகப்படுத்துகிற இந்த சானிட்டரி நாப்கின்ஸ், இதுவும் இதற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, காரணமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், இதுக்கு நான் என்னால் என்ன முடியுமோ அந்த சொல்யூஷனை என்னை சுற்றி இருக்க பெண்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி நான் எடுத்த அந்த முடிவு தான் இந்த நாப்கின்ஸை நானே தயாரிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நான் தயாரிக்கணும் நினைக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, என்ன பொழைக்க தெரியாதவளாக இருக்க, இந்த காலகட்டத்தில் போய் நீ நாப்கின்ஸை நீ எப்படி உற்பத்தி பண்ண முடியும், இதை எப்படி பெண்களுக்கு போய் சேர்க்க முடியும், ரொம்ப கம்மியான விலையை கொடுத்தாலே இன்றைக்கி எல்லா நாப்கின்ஸுமே இந்த சொசைட்டியில் கிடைக்குது. அண்ட் அதில் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்குது. இருந்தாலும் அது விலை குறைவாகவே கிடைக்கும் போது உன்கிட்ட யார் நாப்கின் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி என்னுடைய மனசு என்னோட தேடுதல் எல்லாமே இதற்கு ஒரு தீர்வை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் இன்றைக்கி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். எங்களுடைய நாப்கினுடைய பேர் அப்படின்னு பார்க்கும்போது இறகு. இயற்கையானது, ரசாயனமற்றது, குளிர்ச்சியானது. நாப்கின்ஸ், இந்த மூலிகை நாப்கின் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு தேடுதல் இருந்தது. இதை பற்றி தேடி பார்த்தேன். ஈவன் நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால, சென்னைக்கு அருகில் இருக்கிறதுனால பாரிஸ்க்கு போய் பார்த்தேன். எல்லா கடைகள்லேயும் தேடினேன், எங்கேயுமே மூலிகை நாப்கின் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. அவங்க யாருக்குமே அப்படி தெரியவும் இல்லை. ஸோ எல்லாருமே எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும் போது
இதை வந்து நான் அடுத்த கட்டமாக வந்து யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு சிலருடைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அவங்கள நேரடியாக போய் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இல்லத்துலேயும் போய் அவங்கக்கிட்ட வந்து இந்த கிளாஸஸை வந்து கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்பயுமே வந்து எனக்கு வந்து இதற்கான தேடுதலோ இதற்கான ஒரு முழு திருப்தி வந்து இல்லை. இதை இன்னும் நான் எப்படி வந்து சரியாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கவர்மெண்ட்டில் இருந்த ஒரு ஒர்க் ஷாப் மூலமா வந்து இறுதியாக கற்றுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு ஆசான்கிட்ட இருந்துமே வந்து நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து உருவாக்குன இந்த ப்ராடக்ட் தான் வந்து இறகு. இறகுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தூய பருத்தி பஞ்சுங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்கறது வந்து அந்த குழந்தைய ஒரு பருத்தி துணியில் தான் கொடுப்போம். அந்த மாதிரி தான் இந்த பருத்தி பஞ்சு வந்து பார்க்கும்போதே ரொம்ப ஒரு வெண்மையாக ரொம்ப அழகாக இருக்கும், இதமாக இருக்கும். அந்த பருத்தி பஞ்சில் துளசி, வேம்பு, கற்றாழை, மஞ்சள் இது போன்ற மூலிகைகளை நாங்கள் ஆட் பண்ணுறோம். இதன் கூட வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா மற்ற ஒரு நாப்கினுக்கும் என்னுடைய நாப்கினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இருக்கிறது ஆனியான் ஷீட்டு. ஆனியான் ஷீட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. பட் நம்ம இறகை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நாங்களே வந்து அது வேப்பிலையை எடுத்து அரைச்சி கஷாயம் செய்து அதன் மூலயமாக செய்கிற இந்த ஆனியான் ஷீட்டை தான் வந்து எங்களுடைய இறகு நாப்கினில் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த நாப்கின்ஸில் இந்த மாதிரியான ஆனியான் ஷீட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருமோ, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருமோ, இந்த மாதிரி எந்த தொற்றுமே இல்லாமல் இருப்பதற்கு இவை வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரிலாம் நாங்கள் தயாரிச்சுட்டு இது நான் வந்து எப்படி வந்து வெளியே சொசைட்டிக்கு வந்து அப்படியே கொடுக்குறேன்னா நிச்சயமாக இல்லை. இதற்கான லேப் டெஸ்ட்டு கவர்மெண்ட் என்னென்ன லேப் டெஸ்ட்டஸ்லாம் சொல்லியிருக்கோ அதை வந்து நாங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான லேப்லேயே கொடுத்து அதை எல்லாமே டெஸ்ட்டு பண்ணி அதன் மூலமாக வந்து ஆத்தரைஸ்டாக அதனுடைய சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இதை வெளியே எல்லாருக்கும் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதவிடாய் சமயம் என்பது வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்துட்டு போகிற ஒரு விஷயம். இந்த நிலையில் வந்து பார்த்தோம்னா பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எஸ், இதை வந்து சோஷியல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. எமோஷ்னலி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சேஞ்சஸை இதெல்லாமே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த மாதவிடாய் நேரங்களில் ரொம்பவே வந்து ஒரு டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு டிப்ரெஷனாக இருப்பாங்க, ஒரு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவுமே வந்து லோவர் அப்டமினல் பெயின் இருக்கும், கை கால் வலி இருக்கும், சிலருக்கு காய்ச்சல் கூட வரும். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் எல்லாமே எல்லா பெண்களுக்குமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மாதவிடாய் சமயங்களில் அவங்க எப்படி வந்து தன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு பெண்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதற்காக ஒரு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகவே நிறைய யோகாஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த யோகாவை வந்து எல்லா பெண்களுமே வந்து தினமும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கர்ப்பப்பை அந்த கருப்பையில் வந்து பிரச்சனை வருவதும் அந்த இடத்துல வந்து வலி வருவது இது மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும். அதே போல் மூச்சு பயிற்சிகளையுமே வந்து அவங்க செய்யும் போது அவங்களுக்கான நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பெண்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் பர்சனல் ஹைஜீனிக்ன்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நாப்கினாக இருந்தாலும் ஒரு 4 to 6 hours தான் வந்து உபயோகப்படுத்தணும். அதன் பிறகு அந்த நாப்கினை வந்து அவங்க எடுத்து போட்டுட்டு இன்னொரு நாப்கினை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த விஷயங்களை ஒவ்வொரு பெண்களும் தவறாமல் தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். எஸ், எள்ளு, நல்லெண்ணெய், அவங்களுக்கு கடலைகள், அதன் பிறகு வெந்தயம், இது மாதிரியான கீரைகள், காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே எல்லா பெண்களும் வந்து ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். எங்களுடைய இறகு ஹெர்பல் நாப்கின்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து என்னென்ன சைஸஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இறகு ஹெர்பல் நாப்கினை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட இருக்கிறது XL, XXL, XXL, பேண்டி லைனஸ் இது மாதிரியான சைஸஸ் வச்சுருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கிறது வந்து XL சைஸு. அதாவது இந்த XL சைஸை பொறுத்த வரைக்கும் 280 mm வந்து இதனுடைய நீளமாக இருக்கும்.
இதில் நாங்கள் சொன்ன இதுதான் வந்து அந்த ஆனியான் ஷீட் அப்படின்றது. இது வந்து துளசியும், அதாவது பியோர் நம்ம வேப்பிலையை அப்படியே அரைச்சி அதிலிருந்து எடுக்கிற அந்த கஷாயம் மூலயமாக தான் இந்த ஆனியான் ஷீட்டை நாங்கள் வந்து தயாரிக்கிறோம். இதில் இருக்க அடுத்த பொருள் பார்த்தோம்னா இந்த பஞ்சு. இந்த பருத்தி பஞ்சு ரொம்ப இதமாகவும் ரொம்ப வந்து உறிஞ்சும் தன்மை உள்ளதாக இருக்கும். இந்த பருத்தி பஞ்சுக்குள்ளே நாம் சேர்க்குற மூலிகைகள் தான் துளசி, வேம்பு, கற்றாழை மற்றும் மஞ்சள். இது வந்து மற்ற நாப்கின் போல், கமர்ஷியல் நாப்கின் போல் வந்து இருக்குமா, இது நல்லா ஒட்டுமா, இதனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற பயமே வேணாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு பியோர், அதாவது பிளான்ட் கம்மில் செஞ்ச அந்த பசையை ஒட்டு தான் வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஒட்டுறதுக்கு தயார் செஞ்சு வச்சுருக்கோம். அதே போல் 2 சைடும் வந்து ஒரு நார்மலான ஒரு நாப்கினில் இருக்க மாதிரியே வந்து விங்ஸ் இருக்கும். இந்த விங்ஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் உடையில் இதை நல்லாவே வந்து ஸ்டிக் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் வந்து நகர்ந்துரும் என்ற பயமும் இருக்க தேவையில்லை. நமக்கு இன்ஃபெக்ஷன் வருமோ அப்படின்ற பயமும் தேவையில்லை. இது உரியுமா அப்படின்ற பயமும் தேவையில்லை. இந்த நானோவன் கிளாத்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி வந்து ஒரு பருத்தி வந்து என்னைக்காவது வந்து ஒரு தவறு பண்ணாது. அது மாதிரி தான் இந்த நாப்கினுமே வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே வந்து இடையூறாக இருக்காது. ரொம்பவே வந்து ஒரு இதமாக இருக்கும். அதனால தான் இதனுடைய பெயரே வந்து இறகு. ஸோ இது 280 mm இருக்க மாதிரி. அடுத்து வந்து நான் சொல்கிறது இது வந்து 300 mmல நாங்கள் வந்து தயாரித்து வச்சுருக்க இறகு. இது வந்து XXL அப்படின்ற சைஸில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுலேயுமே வந்து விங்ஸ் அண்ட் பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஒட்டுறவாது இவை இந்த பஞ்சு இது எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து சொல்லணும்னா XXL வந்து டபுள் விங்ஸும் இருக்குது அண்ட் சிங்கிள் விங்ஸும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது டபுள் விங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து அந்த வேப்பிலை கஷாயம் இருக்குது, ஆனியான் ஷீட் இருக்குது. இதனுடைய லென்த் பார்க்கும்போது 320 mm, அதாவது 320 mm வந்து இதனுடைய லென்த்தை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே வந்து அதாவது ஒபிசிட்டியாக இருக்கும், எனக்கு வந்து ஓவர் ஃப்ளோ இருக்குது, இல்லை டெலிவரி டைம், இந்த மாதிரியான சமயங்களுக்கு இந்த நாப்கின் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஓகே. எனக்கு ஒரு 4வது நாள் இல்லை 5வது நாள் கொஞ்சமாக தான் இருக்கும், இந்த சமயத்தில் கூட ஒரு நாப்கின் நான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றவங்களுக்காக தயாரித்தது தான் இந்த உள்ளங்கை அளவில் இருக்கிற இந்த பேண்டி லைனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேண்டி லைனர்ஸுமே வந்து ஒரு மூலிகை நாப்கின் மாதிரி தான். இதுலேயுமே வந்து ஒட்டும் தன்மை இருக்குது. இதில் வந்து இது வந்து நார்மலாகவே உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை வந்து ஒரு நீர் வெளியேறுது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கும் வந்து இந்த நாப்கின்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பேண்டி லைனர் இருக்குது, எக்ஸல் இருக்குது, XXL இருக்குது அண்ட் XXL இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு தேவையான நாப்கின் கஸ்டமைஸ் பண்ணி தரணும், எனக்காக பர்சனலைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் நாங்கள் தயாரித்து கொடுக்கறதுக்கு தயாராக உள்ளோம். இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப தூய்மையானது. இந்த மழை துளியில் வந்து நம்ம ஏதாவது ஒரு மாசை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த குளம்ல பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாசை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. அது போல தான் நம்மளுடைய கர்ப்பப்பை அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு தூய்மையான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அழகிய இந்த தூய்மையான ஒரு உறுப்பிலிருந்து உருவாக்கப்படுறது தான் ஒரு மனிதர்கள், ஒரு குழந்தை, நம்ம எல்லாருமே. அப்படிப்பட்ட அந்த கர்ப்பப்பையை வந்து தூய்மையாக வைத்திருக்கிறது அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய கடமை. அது வீட்டில் இருக்க ஆண்களாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும், பெண் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கும், அவங்கள சுற்றி இருக்க அனைத்து பெண்களுக்குமே வந்து அந்த எஜுகேட் பண்ண வேண்டியது ஒரு ஆணுடைய கடமையும் கூட. அதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணுடைய கடமையும் கூட. அதற்காக தான் நாங்கள் உருவாக்கியிருக்கிற இந்த இறகு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். எப்படி அந்த பறவைகளுடைய இறகுகள் எப்படி வந்து அது தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்குதோ அதே மாதிரி தான் எங்களுடைய இறகு நாப்கின்ஸுமே வந்து உங்களை தூய்மைப்படுத்துறதுல முதல் இடமாக வகிக்குது. நான் இந்த இறகு சானிட்டரி நாப்கின் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண பிறகு என்ன மாதிரியான நிறைய தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கிறேன். என்கிட்ட வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கிளாஸஸ் வந்து கற்றுக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் கடல் கடந்து வந்து கற்றுக்கிட்டு, அதாவது சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து வந்து என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு போனவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்து அவங்களையுமே வந்து ஒரு சிறந்த பெண் தொழில் முனைவோராக உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பெருமையை கொடுக்குற ஒரு சந்தர்ப்பமாக இந்த நிலையை வந்து நான் மேற்கொள்கிறேன். இது வரைக்கும் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 15 முதல் 20 வரை இருக்கிற பெண் தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கிறேன். அதே போல்
ஆண்களும் என்னிடம் வந்து இந்த தொழிலை வந்து கற்றுக்கிட்டு போய் இன்றைக்கி அவங்களும் ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேனாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்குது. உங்களில் யாருக்காவது இந்த ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ஸ் பிஸ்னஸ் எடுத்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு என்னை அணுகும்போது என்னை வந்து உங்களால் வந்து தொடர்பு கொள்ள முடியும். இதுக்கான சர்டிஃபிகேட்லேருந்து இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் எப்படி வாங்கணும், இதுக்கான மிஷினரிஸ் என்ன, எல்லா விதமான தகவல்களையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதேனும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்னை கேட்கலாம். இதை தவிர்த்து இன்சினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நாப்கின்ஸை நம்ம யூஸ் பண்ண பிறகு இதை தூக்கி போட்டு எரிக்கக்கூடிய ஒரு 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 பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து எங்ககிட்ட வந்து தயார் நிலையில் இருக்குது. உங்களுக்கு அது வேணும்னா அதுக்கும் நீங்கள் வந்து என்னை அணுகலாம். ஒரு நாப்கினை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே வந்து மணலில் போடும்போது அந்த மண்ணை வந்து நம்ம மாசுபடுத்துகிறோம். கண்டிப்பாக மண்ணில் தான் எல்லா வளமும் இருக்குது. அந்த வளங்கள் தான் வந்து மரங்கள் மூலமாகவும் தாவரங்கள் மூலமாகவும் நாம் இன்னும் உணவாக நமக்கு கிடைக்குது. ஆனால் அந்த மண் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக நம்ம கருதணும். ஒரு நார்மல் பிளாஸ்டிக்ஸ் டயாக்சின் கெமிக்கல் இருக்கிற ஒரு மற்ற நாப்கின்ஸை வந்து உபயோகப்படுத்தி அதை மண்ணில் போடும்போது மண் வளம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுகிறது. ஸோ பெண் மண் காப்போம், ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இறகு. இந்த இறகு வந்து ஆரோக்கியத்தின் ஆரம்பம். இது எங்களுடைய டேக்லைன். நீங்கள் வந்து உங்களுக்கு இதை பற்றின இன்னும் சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தாலும், இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து நடத்தணும்னு நினச்சாலும், இல்லை உங்களுக்கு இந்த நாப்கினை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னை அணுகலாம். நான் டாக்டர் சங்கரி தேவி. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். 9094078321. இறகு ஃபிசியோ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அந்த பேஜ்லேயும் நீங்கள் போய் என்னை வந்து தேடலாம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேட்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மூலமே பார்த்தீங்களா, மிக குறைந்த பட்ஜெட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பூமிக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல், நாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் நல்ல அருமையான ப்ராடக்ட்டு, மிக 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 குறைந்த முதலீட்டில். ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்ம ஓடிட்டுருக்கு. ஸோ கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களது உங்கள் லோகேஷ். டாடா பாய், see you.